ஸ்ரீ சூரிய சதகம். ஸ்ரீ சூரிய சதகம் ஸ்லோகம் 8. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சூரியனுடைய திருக்கோயில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்துல இருக்கிற அரசவள்ளி அப்படிங்கிற ஊர்ல எழுந்தருளி இருக்கிற கோவில். இந்த கோவில்ல இருக்கிற சூரிய பகவானை பிரதிஷ்டை பண்ணினது கஷ்யப மகரிஷி அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சூரியன் கஷ்யப கோத்திரம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்தல புராணத்துல. ஒரு சமயம் தேவேந்திரன் நந்தி தேவரையும் மீறி இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடியதாகிய ருத்ரகோட்டீஸ்வர சுவாமிய சேவிக்கிறதுக்காக நுழையிறார். அப்ப துவாரபாலகனான நந்தி சிவனுடைய தனிமையை கெடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவேந்திரனை தடுக்கிறார். மீறி தேவேந்திரன் நுழையவும் நந்தி தேவரானவர் தேவேந்திரனை எட்டி உதைக்கிறார். உடனே தேவேந்திரனானவன் நினைவிழந்து மூர்ச்சையாகி விழுந்துடுறார். அந்த சமயத்துல இந்திரனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல நந்தியால உதைத்த காயம் ஆறணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கோவில்ல சூரியனை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிற கனவு வர அதற்கு ஏற்றார் போல தேவேந்திரன் இங்கே சூரிய பகவானுடைய சிலையை ஸ்தாபிக்கிறார். இந்த கோவில்ல சூரியன் 3 தேவிமார்கள், அதாவது உஷா, சாயா, பத்மினி அப்படிங்கிற 3 தேவமாதர்களோட தன்னுடைய மனைவியரா கொண்டு காட்சியளிக்கிறார். இந்த சூரியனுடைய துவாரபாலகர்களா மதரா அண்ட் பிங்களா ஆகிய 2 பேரும் பக்கத்திலேயே சனக சனாதனர்கள் சத்திரம் பிடித்தவாறும் இருக்கிறத காட்சி கிடைக்கிறாங்க. சூரியன் தேர்ல அருணனால் சாரத்தியம் செய்யப்பட்டதாக காட்சி அளிக்கிறார். இது எல்லாமே ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட சிற்பம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இப்போ நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம். 8வது ஸ்லோகம். உத்காட்டே நாருணிம்னா விதததி பகுளம் ஏருணஸ்யாருணத்வம் மூர்த்தோத்ஹூதௌ கலீன க்ஷத ருதிர ருச்சோ ஏ ரதாஸ்வானனேஷோ ஷைலானாம் ஷேகரத்வம் ஸ்ருத சிகரிஷிகாஸ்தன்வதே ஏதி ஷந்து ப்ரேங்கந்த கே கராம்ஷோ கச்சித தினமுகாஸ்தே மயூகா சுகம் வக. உத்காட்டே நாருணிம்னா விதததி பகுலம் ஏருணஸ்யாருணத்வம் மூர்த்தோத்ஹூதௌ கலீன க்ஷதருதிர ருச்சோ ஏரதாஸ்வானனேஷோ ஷைலானாம் ஷேகரத்வம் ஸ்ருதசிகரிஷிகாஸ்தன்வதே ஏதி ஷந்து ப்ரேங்கந்தக்கே கராம்ஷோர் கச்சித தினமுகாஸ்தே மயூகா சுகம் வஹ. இந்த ஸ்லோகத்தின் பொருளை பார்ப்போம். காலையில் சூரியன் உதிக்கப் போகின்றான். அவனுடைய உதயத்திற்கு முன்னால் செம்மை நிறமான கிரணங்கள் திசையெங்கும் பரவுகின்றது. இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று கவி சிந்திக்க அவருடைய கவி உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான கற்பனை தோன்றுகின்றது. சூரியனின் சாரதி அருணன் இயல்பாகவே சிவந்த மேனி உடையவன். இவனுக்கு மேன்மேலும் சிவப்பை கொடுப்பதால் தான் இத்தகைய சிவப்பு வானவெளி எங்கும் பரவியுள்ளதோ, அல்லது சூரியன் தனது ரதத்தில் பூட்டியுள்ள குதிரைகளின் வேகத்தை அடக்க அவற்றின் வாய்களில் கடிவாளத்தை பொருத்தியிருப்பதன் காரணமாக வாய்களில் இருந்து வழியும் இரத்தப்பெருக்கின் தோற்றம்தான் இந்த செம்மைக்கு காரணமோ? ஆஹா, இதோ பர்வதங்களின் சிகரங்களுக்கு மேலே சென்று காட்சி நல்கும் சூரிய கிரணங்கள் மகுடத்தில் உள்ள மாணிக்கமணி போல பிரகாசிக்கின்றன. இவை இப்போது வானவீதியில் செல்ல புறப்பட்டு விட்டன. இவை புறப்பட்டு செல்வதால் தானே ஒரு தினம் உருவாகின்றது. இத்தகைய நாளை உருவாக்கக்கூடியதாகிய சூரிய கிரணங்கள் உங்கள் அனைவருக்கும் சகல சுகங்களையும் நல்கட்டும் அப்படின்னு கவி கொண்டாடு. மகாபாரதத்துல ஒரு கதை உண்டு. ஒரு சமயம் ராகு சூரியனை பிடித்த போது தேவதைகளில் யாருமே சூரியனுக்கு உதவவில்லையாம். அதனால் கோபம் கொண்ட சூரியன் அனைவரையும் எரித்துவிட தீர்மானிக்கிறாராம். எதிர்பாராத நிலையில் உலகத்தை அழித்துவிடும் ஆபத்தை உணர்ந்த தேவர்கள் அருணனை சூரியனின் தேர்க்கத்தில் அமர்த்தி சாரதியாக்கினார்கள். அருணனின் மிக பெரும் தேஜஸின் காரணமாக சூரியனும் சற்றே ஒளி குன்றினானாம். அன்று முதல் சூரியனின் சாரதியாகவே அருணன் விளங்குகின்றான் என்று மகாபாரதத்தில் கூறப்படுகின்றது. இந்த ஸ்லோகத்தை வேறு ஒரு முறையிலும் சேவிக்கலாம். உத்காடே நாருணிம்னா விதததி பகுலம்
येरुनस्यारुणत्वम् मुद्दोद्धूतौ कलीन क्षदरुधिररुचो ये रताश्वाननेषु शैलानां शेखरत्वं श्रितशिखरिशिखास्तन्वती येति शन्तु प्रिङ्घन्तखेकरांशोर्कचितदिनमुखास्ते मयूखास् सुखं वह. ஸ்ரீ சூரியநாராயண பெருமாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.